ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம விளையாட போற கேம் பேர் வந்துட்டு பெட் வார். போயிடலாமா? இன்ட்ரோ போட்டு டைரக்டா கேம் பிளேக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஒரு புட்டி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வணக்கம் காய்ஸ், வணக்கம்டா மாப்ளை. வெல்கம் டு அனிமி ஹோம் தமிழ் சேனல் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பிளே வந்துட்டு பெட்வார். நேற்று ஓட்டிங்கில் இந்த கேம் பிளே தான் அதிக ஓட்டு வாங்கிடுச்சு. போட்டதே 3 பேர் தான். ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரில. இந்த கேம் பிளேயோட கான்செப்ட் வந்து 4 டீம் இருக்கும். 4 டீமுக்கும் ஒவ்வொரு பெட் இருக்கும். இதுலேருந்து எந்த பெட்டு கடைசி வரைக்கும் சர்வை பண்ணுதோ அந்த பெட்டு தான் வின்னரு. மற்ற டீம்லாம் நம்ம பெட்டை உடைக்க பார்ப்பாங்க. மற்றவங்க கிட்டேருந்து நம்ம பெட்டை வந்து காப்பாற்றணும். சரி, கேம் பிளேக்குள்ளே போயிடலாமா? அண்டு நேற்று பார்த்தீங்கன்னா என் தம்பி சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தான், காப்பி நிஞ்ச சர்வீஸ்னு. அது வந்துட்டு 5 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு. அதனால் வீட்டில் ஒரே குத்தாட்டம் போடுறான். சரி வாங்க மக்களே, நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். இது வந்து லாபி, ஃப்ரீ ஃபயர் மாதிரி. சரி மக்களே, கேம் பிளேக்குள்ளே போயிடலாமா? பாருங்க, இது தான் லாபி. இது வந்துட்டு ஸ்டார்டிங் லாபி. ரெண்டும் என்ன லாபின்னு தெரியாது. சரி உள்ளே போயிடலாம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அனிமி ஹோம் தமிழுக்கு. சரி, நேற்று ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரில. உங்களால் முடிஞ்சால் ஓட்டு போடுங்க. அடுத்த ஓட்டிங் செக்ஷன் எப்போன்னு எனக்கும் தெரியாது. சரி காய்ஸ், இது ரொம்ப நேரம் லோட் ஆகுது. லோட் ஆயிரும். சரியா காய்ஸ்? ஓகே. இங்கே காய்ஸ் இன்னும் லோட் ஆகவே மாட்டேங்குது. லோடிங் பிளேயர் டேட்டான்னு வருது தவிர இன்னும் லோட் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் நல்லா தான் கொடுத்து வச்சுக்கிறாங்க. பெட் வார்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்னு தெரில. சரி, எப்போ போவோன்னு வேறு தெரில. வந்தாச்சு காய்ஸ். மேப் லோட் ஆகிட்டுக்குது. சரி இவருங்க, இவங்கெல்லாம் என் டீம்மேட்டு. அண்டு இன்னும் கேம் ஆரம்பிக்கல. இது தான் மேப். சரி மக்களே, டீம்மேட்லாம் பார்க்க பற்றிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. நம்ம வந்து எல்லோ டீம். இந்த தாட்டி எல்லோ ஆர்மர் கொடுத்துட்டாங்க. என்னடா பண்ணிட்டுக்கிறீங்க? இவங்ககிட்ட தான் நம்ம போயிட்டு கோல்டு பிக்காக்ஸ்லாம் வாங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதேமாதிரி அயன் ஆர்மர்லாம் அப்கிரேடு பண்ணி ஆப்போனன்ட் டீம் பெட்டை உடைக்கணும். இதுக்கு நம்ம இப்போ பிளாக் வாங்கி ஷீல்டு போடலாம். சரி காய்ஸ், நம்ம இப்போ போய் பிளாக் வாங்கணும். இப்போ இங்கே கோல்டு ஸ்பானிங் இடம். இப்போ கோல்டு கலெக்ட் ஆகுது. கீழே தெரியுதா இன்வென்ட்ரியில்? இப்போ நம்ம இவர்கிட்ட தான் கோல்டு வாங்கணும். ஒரு கோல்டுக்கு 32 பிளாக் கொடுக்குறாங்க. ஓகே சரி, இது வந்துட்டு உள் பிளாக்கு. இதை வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். சரி, இங்கேயும் போடுவோம். ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு விடுவோம். அவங்க வந்துட்டு கம்மி பாக்ஸ் போட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னும் அதிகமாகவே போட்டு விடுவோம். பெட்டு மேலே போட முடியல. சரி, இப்படி போடுவோம். ஃபுல்லாக சுற்றி போடலாம் மக்களே. அப்போ தான் பாதுகாப்பாக இருக்கும். சரி வாங்க, ஃபுல்லாக கட்டிடலாம். சரி கட்டியாச்சு. இன்னும் நல்லா கட்டணும் ஸ்கொயர் ஷேப்பில். பிளாக் வேறு தீரப்போகுது. எங்கே 2 பிளாக் தான் இருக்குது. அங்கே ஒன்று கட்டிடும். இது எதுக்குடா உடடாடி? சரி உடச்சாச்சு. பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சத்தமாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க மக்களே. ஏன்னா மொட்டை மாடியிலேருந்து ரெக்கார்டு பண்ணுறோம். சரி வாங்க போகலாம். சரி, இப்போ டைமண்ட் அங்கே இருக்குதுன்னு கேட்டது. பிளாக் தீர்ந்து போச்சு. ஃபஸ்ட்டு பிளாக் வாங்கிக்கலாம். இதை எப்பயும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம தேவையான சண்டை போடுறதுக்கு தேவையான பொருள்லாம் அப்கிரேட் பண்ணலாம். ஆர்மரு, பிக்கேக்ஸு, ஸ்வார்டு எல்லாம் அப்கிரேட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இங்கே ஒன்று போட்டாச்சு. இந்த மேட்ச்சில் ஜெயிச்சே ஆகணும். சரி அங்கே போடுவோம். இங்கே பிளாக்கு உள்ளு தான். சரி போடலாம். போடலாம் உள். சரி இங்கேயும் போடுவோம். ஏறுறதுக்கு மேலே ஒரு அப்பார்ட்மெண்ட் மாரி கட்டி விட்டுடலாம். அண்டு ப்ரோ, என்ன அது நடுவில் ஆணி மாரி கோல்டன் கலரில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு அந்த பெட்டிங் இருக்குதுன்னு ஒரு சிம்பிள் மாரி மேலே பறந்துட்டு இருக்குது. சரி, இன்னும் நம்ம வாங்கலாம். இந்த டீம்மேட் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க, போய் சண்டையும் போட மாட்டேங்கிறாங்க. இன்னும் உள்ள வேறு பத்தலை. கோல்டு ஸ்பான் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட கோல்டு மட்டும் 39 இருக்குது. சரி, இப்போ பிளாக்கு முடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி எல்லாம் போட்டாச்சா? இதை உடச்சி விட்ருவோம். ஏன்னா மேலே ஏறி கூட ஓட்டை போடுவாங்க. சரி இங்கேயும் கட்டி விட்ருவோம். உள்ளே போகாத மாரி. என்ன கட்ட முடியல? கட்ட முடியலங்க, கிளிச்சா என்ன? கட்ட முடியலையே. கட்ட முடியுது. இப்படி கட்டணுமா? இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக, இங்கே வந்து கட்ட முடியாதான் மேலே. சரி, இது பரவாயில்ல, நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாச்சு.
உடையாமல் இருக்குன்னு நம்புகிறேன். சரி, இவங்க என்ன இங்கே இருக்கிறாங்க? நாம் வந்து ஸ்வாட் அப்கிரேட் பண்ணியாச்சு கோல்டுக்கு. இப்போ கோல்டு வேறு 6 ஸ்பான் ஆகிக்குது. இங்கே இன்வென்ட்ரியா பிளாக்லாம் வச்சுக்கலாம் மக்களே. ஒரு 11 பிளாக்கே வச்சுருவோமா? சரி, 11 பிளாக்கையும் வச்சுருவோம். சரி, அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் இருக்குதா? நம்ம எப்படி வெளியில் போகணும்? நீங்கள் எக்ஸ் பட்டன் பக்கத்தில் என்னமோ வாங்க சொல்லிட்டுக்குது. எங்கே என்னென்னமோ வாங்குதுங்க. இதெல்லாம் வாங்கினா தான் வெளியில் போக முடியுமா? நம்மக்கிட்டே பார்த்தீங்களா? சரி, வாங்கித்தானே ஆகணும் கேம் விளாட்ணுன்னா. சரி, வாங்கியாச்சு. என்னடா பண்ணிக்கிறீங்க? டே எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். முதல்ல சொன்னது ரைட் தான். இவங்க பைத்தியம் தான்டா. போய் ஏதாச்சும் பண்ணுங்கடா, ப்ரொடெக்ட் பண்ணுங்கடா. இன்னும் அட்லீஸ்ட் பிளாக்காச்சும் கட்டுங்கடா ஐலாண்டு போகிறதுக்கு. என்னடா நீங்கள் பண்ணுறீங்க? ஆர்மர்லாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் மக்களே. டைமண்ட் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஜெம்ஸ் வேணும், அதை எடுத்துக்கலாம் கூடிய சீக்கிரம். சரி, எல்லாம் அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ பிக்காக்ஸும் அப்கிரேட் பண்ணிடலாம். டேக்ஸு அப்கிரேட் பண்ணிடலாம் மக்களே. சரி, அப்கிரேட் பண்ணியாச்சு. சரி, எங்கே ரெட்டு பெட்டு உடச்சிட்டாங்க மேலே பார்த்தீங்களா? தெரியுது, எல்லோ பெட்டு ரெட் பெட்டு. சரி, இப்போ அப்கிரேட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே பிளாக் கட்டி விட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. மேலே எல்லோ பெட்டு விசஸ் ரெட் பெட்டு, ப்ளூ பெட்டு, க்ரீன் பெட்டுன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு பெட்டு மட்டும் எக்ஸு மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா அதில் ரிமைனிங் 0 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெட்டு அழிஞ்சு போச்சு. எங்கே ஜெம்ஸ் இங்கே இருக்குதுங்க, இங்கே தான் இருக்கு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஆமாம், இங்கே தான் இருக்குது ஜெம்ஸு. சரி, எடுத்துக்கலாம். ஸ்பான் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எங்கே க்ரீன் கலருங்க? டே அடிக்காதரா அடிக்கிறாங்க மக்களே. க்ரீன் அடிக்கிறான் மக்களே. சரி வாங்க மக்களே, இவனை அடிக்கலாம் காய்ஸ். அடி கோல்டு ஸ்வாடை வச்சு அடிக்கலாம். ஐஸ் ஸ்வாடை வச்சுக்கிறான், ஏஞ்சலாகி போயிட்டான். அவ்வளோதான், இவன் காலி. எங்கள் ப்ளூ வந்துட்டாங்க. ஃபயர் ஸ்வாடை வச்சுக்கிறான், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறான். இவனும் காலி, ஏஞ்சலாகி போயிட்டான். 5 ஜெம்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. சரி மக்களே, இப்போ நம்ம போயிட்டு ஸ்வாடை அப்கிரேடு பண்ணுவோம் மக்களே. நாங்கள் போய் அப்கிரேடு பண்ணலாம். இப்போ கோல்டன் ஸ்வாடை டைமண்ட் ஸ்வாடாக மாற்ற போகிறேன். 5 ஜெம்ஸு கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம போயிட்டு ஐட்டம் ஷாப்பில் கொடுத்து மாற்றிடலாம். மேக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லு ஸ்வாடு. இவங்க என்னடா பைத்திக்காரங்க, ப்ரொடெக்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அடிக்கவும் மாட்டேங்கிறாங்க. சரி, இன்வென்ட்ரியில் இந்த ஆக்ஸ்லாம் சும்மா தான் இருக்குது. இன்வென்ட்ரியில் ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தா ஸ்டோர் பண்ண முடியல. இந்த கோல்டு பிளாக்ஸு இதெல்லாம் தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கோல்டு நம்மக்கிட்ட 17 இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு சத்தியமாக தெரில. இப்போ நம்ம சண்டைக்கு போகலாமா? செஸ்ட்டு மூடி வச்சாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். இன்னும் 3 பெட் டீம் இருக்குது, எல்லோ, ப்ளூ, க்ரீனு. சீக்கிரம் இந்த மேட்ச்சை முடிச்சு வின் ஆகிட்டு நாம் தான் இந்த மேட்சோட மாஸ்டர் பிளேயர் அப்படின்னு நிரூபிச்சிடலாம் மக்களே. இப்போ நம்ம அழிக்க போகிற டீம் வந்து ரெட்டு டீமு. கோட்டை பாருங்கள், சும்மா பயங்கரமாகுது. சரி, அழிச்சிடலாமா? வாங்க போகலாம். ஒத்தாலாக போயிட்டு 4 பேர்த்த காலி பண்ணி அழிக்கிறேன் பாருங்கள். டைமண்ட் அப்கிரேடட் to level 2. சரி, அதோட சரி நம்ம இப்போ போயிட்டு அழிக்கலாமா? சரி, அழிக்கலாம். ஏங்க ரெட்டு பெட் ஏற்கனவே அழிஞ்சு போச்சுல்ல, மறந்து போயிட்டேன். சரி, ஒரு தாட்டி உடச்சி பார்த்துக்கலாம் மேலே அழிஞ்சிருச்சேன்னு. அது தெரியாமல் நான் வேறு வந்துட்டேன், பெட்டு அழிஞ்சிக்கிறது தெரியாமல். இன்னும் ப்ளூ இல்லைனா க்ரீன் பெட்டை அழிக்கணும். சரி, அடுத்து அழிக்க போகலாம். இப்போ உடச்சிட்டாங்களான்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டாங்க, க்ரீன் டீம் இங்கே வந்துக்கிறான். அத்தான் இந்த ரெட் டீமே அழிஞ்சு போயிட்டாங்க. எதுக்கிடா வரீங்க இந்த பக்கம்? சரி, உடச்சி நம்ம பார்க்கலாம். நாம் வந்த மாதிரியே மறந்து போய் வந்திருப்போம் போல். சரி, பெட்டை உடைப்போம். உடஞ்சிருச்சு, சும்மா உடைச்சாங்களான்னு பார்க்கலாம். யுவர் பெட் ஹாஸ் பீன் டிஸ்ட்ராய்டு. அச்சோ, ஏங்க உடைச்சு விட்டாங்க அவன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஏங்க உடைச்சு விட்டாங்க அவன். சரி, சும்மா மற்ற டீமை அழிக்கிறதுக்கு சும்மா விளாண்டுருப்போம். ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். சரி, சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எங்கன்னு இந்த மேட்சில் தோற்று போயிட்டோம். அடுத்த பெட்வார் வீடியோவில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். சரி, சும்மா பெட்டை அழிக்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லோ பெட்டாமா? அப்படி என்னடா பண்ணீங்க நீங்கள்? என்ன பண்ணிட்டுருந்தீங்க? வாங்க போய் பார்க்கலாம் எப்படி உடச்சாங்கன்னு. அத்தனை பிளாக் வச்சுமே மக்களே, என்னாச்சு? உங்களா பைத்திக்காரங்களா நீங்களாம்? என்னத்துக்கு வந்தீங்க மேட்ச்சுக்கு? நல்ல டீமாக இறக்கி விடுவாங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு கேவலமான டீம் கூட இறக்கி விட்டுக்கிறாங்க.
அக்கா டீம் போச்சுக்கா, என்னக்கா பண்ணுறது? எல்லாம் மேக்ஸ் பண்ணியாச்சு, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் அப்கிரேட் பண்ணது. இது என்ன எக்கு, ஸ்கேனரு, டிடெக்டரா, எக்கு, இது க்ரீனு கெமிக்கல், ரெட் கெமிக்கல், எல்லோ கெமிக்கல், போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கோல்டன் ஆப்பிள் எல்லாம் இருக்குது, டிஎன்டி எல்லாம் இருக்குது. சரி, இதில் எதுவும் வாங்க வேணாம், அதான் மேட்சும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வாங்க என்ன பிரயோஜனம்? சரி, ஒன்று வாங்கிப்போம், சும்மா வாங்கினேன். நான் பப்பெட்டா, லேசியா பப்பெட், ஓ இந்த பப்பெட் வந்து நம்ம அடுத்த இடத்துல வச்சுட்டு போயிடணுமா? நம்ம பட்டன் அழுத்தினா அந்த பப்பெட்டுக்கு இடத்துக்கு நாம் போயிடுவோம். பப்பெட்டு நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். சரி, ஓ ஸ்வாப்பா, பாடி ஸ்வாப்பு, ஓகே. சரி, இது என்ன தூக்கி போட முடியுமா? ஏதாச்சும் ஓப்பன் ஆகுமா உள்ளேருந்து? ஏதாச்சும் வின்னு சொல்லிட்டு வருமோ? வின்னர் இல்லாமோ? ஏன் உடைய மாட்டேங்குது? எப்படி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது? வேஸ்ட் பண்ணி விட்டிங்களாடா. சரி, நம்ம போய் மற்ற டீம் அழிக்கிறத பார்ப்போம். மீதி 2 டீம் இருக்குது, ப்ளூ, க்ரீனு. க்ரீன் தான் நம்ம டீமை அழிச்சிக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா க்ரீன் பிளாக்லாம் அங்கே இருந்துச்சு, நான் பார்த்தேன் போகிற வழியில். நம்ம எல்லோ கோட்டைக்கு போகிற வழியில் இருந்துச்சு. ப்ளூ டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துக்கிறேன், ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்கன்னு சொன்னால் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஹெல்ப் பண்ண வந்தது ஒரு குத்தமாடா. அடிங்கடா. ஓ க்ரீன் வந்துட்டான். இவன் எஞ்சலாகி பறகுறான். சரி, அட்ரா க்ரீனு. ஃபயர் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க, எப்படி அப்கிரேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. நான் டைமண்ட் அளவுக்கு தான் மேக்ஸிமம் வருது, ஆனால் அவங்க மட்டும் ஃபயரு, ஐஸ்லாம் வச்சு அப்கிரேட் பண்ணுறாங்க. நம்ம இப்போ க்ரீன் அழிக்க போவோமா? போயிடலாம் மக்களே, வாங்க போகலாம். சரி, நம்ம மெசேஜ் வந்துக்குது. இட்ஸ் டைம் டு ட்ரா த மிஸ்ட்ரி பாக்ஸ், கெட் ப்ராப்ஸ், பிளாக் பிளாக்கர் X2 அப்படின்னு வந்துக்குது. என் கூட்டமாக்குறாங்க க்ரீன் டீம். எங்கள் மக்களே அடிக்கிறாங்க கைஸ், அடிக்கிறாங்க. ஐயோ வர்றா. 1 vs சோலோ vs 3டா. பார்க்கலாம்டா, வாங்கடா. அடிக்கிறான், ஒருத்தன் காலி ஆகிட்டான். இன்னொருத்தன் எவன்டா விடு, ஏஞ்சல் மாதிரி வந்துக்கிறான். பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதான். அப்புறமேட்டு எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் வந்து அடிப்போம். இது மேலே ஏறி நின்றுக்கலான்னு நினைக்கிறேன். மேலே ஏற முடியலையே. மேலே ஏறு. இங்கே ஒரு பிளாக் வச்சு போகலான்னு நினைக்கிறேன். இது மேலே ஏறி இங்கே இன்னொன்று எங்கடா அங்கே போகுது? வரமாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரில, பக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க போகலாம். சரி, அசாமா வந்தாச்சு. இப்போ நம்ம டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு, குமிஞ்சிக்கிட்டே போவோம். அந்தாண்ட நிறைய க்ரீன் டீம் இருக்கிறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு அடிச்சு விட்ருவோம் வராத மாரி. அவங்க வரவே கூடாது, ஏன்னா வந்தால் அடித்து காலி பண்ணி போடுவாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. சரி, வாங்க. பிளாக்ஸ்லாம் அடிக்க வச்சிடும் வராத மாரி. இதை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்குள்ளே நாம் இங்கே உடச்சிட்லாம். அட்ரா. எங்கே குதிக்கிறாங்க? வந்து கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். எங்கே வர ட்ரை பண்ணுறாங்க. எங்க அம்பு விட்றாங்க, ஆரோவில் விட்றான். கத்தி எடுத்து அடிப்போமா? அட்ரா மூஞ்சில் அட்ரா. இன்னும் ஆரோ விட்ரு. டே காலி ஆகிட்டான் அவன். இன்னொருத்தன் பார்த்துட்டான். இவனும் வரத்துக்குள்ளே நாம் சீக்கிரம் இந்த பிளாக்ஸ்லாம் உடச்சி ஆரம்பிச்சிடணும். பிளாக்ஸ்லாம் உடச்சிட்டு நாம் அந்த பெட்டை உடைக்க ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரம் ஓட. எங்கே இவனை வந்துட்டாங்க. எப்படா வந்த? டே எப்படா வந்து மேலேருந்து வந்துட்டான்னு நினைக்கிறேன். இவனை காலி பண்ணியாச்சு. எங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரீன் டீம் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வேறு 3 பேர் என்னை சுற்றி வளைச்சிட்டாங்க. அவ்வளோதான், சீக்கிரம் உடைக்கணும். நான் வேறு எங்கள் டீமே அழிஞ்சு போச்சு, ஆனால் இன்னொரு டீம் அழிக்க ட்ரை பண்ணிட்டுக்கிறேன். ப்ளூ டீமையாச்சும் ஜெயிக்க வைப்போம். சீக்கிரம் ஓடடா. எவனாச்சும் வந்துட போகிறான். டே வந்துட்டாங்க. அட்ரா. எங்கள் ஹெல்த் குறைச்சி விட்டான். ஓடுறா. ஐயோ 2 ஹெல்த்து தாங்க இருக்குது. ஓடணும். டே ப்ளூ டீம் உங்களை தாண்டி ஜெயிக்க பார்க்குறேன். டே அடிச்சிடாதீங்க. ப்ளூ டீமே நோடா. ஐயோ விழுந்து போயிட்டேன். அவ்வளோதான் காலி. ரீச் பண்ண ஆக முடியாது. எதுக்கு இதெல்லாம்? சோலி முடிச்சு. சரி, ரீச் பண்ண ஆக முடியாது. ஓகே, பெட்டு உடஞ்சி போச்சு. த பெட் ஹேஸ் பின் ரெஸ்டர்ட் அண்ட் கேனாட் பி ரீஸ்பாண்ட். அவ்வளோதான். பாருங்க, என் ஐடி பேர் வந்து ப்ரோ கேமர் 2590. சரி, ரேங்க் வந்து 12வது, 10 கில்லு, பெட் வார்ஸ். சரி, அப்போ லாபிக்கு போங்கடா. அடுத்த மேட்ச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள். மேப் ரிசோர்ஸஸ் லோடிங். இது லோட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாம் பண்ணிடுங்க. சரி மக்களே, இது லோட் ஆகிறதுக்கு வந்து இன்னும் நிறையா நேரம் ஆகும் போல். சரி, அது வரைக்கும் கொஞ்சம் பேசுவோம். ஓட்டிங் செக்ஷன் நேற்று கொடுத்துருந்தப்ப 3-4 பேர் தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு மேலே ஓட் பண்ணல. கொஞ்சம் ஓட்டிங் செக்ஷன் போட்டால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஓட் பண்ணுங்கள் எந்த கேம் போடலன்னு. அப்போ தான் உங்களுக்கு எது பிடிச்சிக்குதுன்னு சொல்லி போட முடியும். சரி, இது லோட் ஆகிறதுக்கு எப்போ வரும்னு தெரியலையே. வந்துடுச்சு. 20 ஹெல்த்து. லாபிக்கு வந்தாச்சு.
ரிவார்ட்லாம் க்ளைம் பண்ணிவிடுவோம். க்ளைம் 150. சரி, எல்லாம் வந்துடுச்சு. இதில் நல்லா லெவல் 4 போயாச்சா? இதுக்கு ரிவார்ட்லாம் கொடுக்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், எல்லாம் வாங்கிக்கலாம். போகலாமா? தான் லாபி, நம்மளோட லாபி. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன போடலாம், என்ன கண்டென்ட் போடலான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ராஃப்ட் பார்ட் 2வா, இல்லை லெவல் டெவில் பார்ட் 2வா, இல்லை பெட்வாரே போடலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் கேம் நியூ கேம் போடலாமா? கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். சரி, அடுத்த ஃபுல் வீடியோ வந்துட்டு சண்டே, அடுத்த சண்டே. அது வரைக்கும் காத்திருங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாமா? எங்கே லாவாங்க, லாவை போய் கால் வைக்கலாமா? நெருப்பத்திச்சு. டே என்னடா இது? டே ஐயோ என்னது இது? சோழி முடிச்சு. அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிச்சு. சரி, எங்கள் நெருப்பு இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. கீழே விழுந்தாலும் ஏன்டா ரீச் பண்ணாலும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குதுடா. சரி, தண்ணிக்கிட்டு போவேன். என்ன தெரியாது. எங்கே முதல்ல 300 கீ வச்சுருந்துங்க, அதில் ஸ்பின் போட்டு அத்தனையும் போயிடுச்சு. ஒரு நல்ல பொருள் கூட கிடைக்கல. தண்ணியில் இறங்கினோன்னு நெருப்பு அமைஞ்சு போச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பை காய்ஸ், see you in next video. Bye.